ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுகீரை காராமணி பொரியல் வாழைக்காய் வறுவல் செய்யலாம். சிம்பிளாக அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிறுகீரை காராமணி பொரியலுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகா, வெங்காயம், போட்டு நல்லா அப்படி வதக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு. நான் இங்கே சிறுகீரை ஒரு கட்டு சிறுகீரையில் அரை கட்டு சிறுகீரை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி கழுவி சுத்தமாக வச்சுன்னு இருக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம இந்த கீரை போடலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டு இப்படி வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம அப்புறமா பார்க்கலாம். இது வதங்கின பிறகு இப்போ கீரை வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் இங்கே காராமணி வேக வச்சு வச்சுருக்கிறேன். காராமணி போட்டுக்கலாம். அப்படியே ஊற்றிக்கலாம் தண்ணியோட. ஏன்னா தண்ணியோட ஏன் ஊற்றினேனாக்கா அந்த கீரை இந்த காராமணிலாம் சேர்ந்து நல்லா வேகும், நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது வேகட்டும் நல்லா. காராமணி கீரை இதெல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ நம்ம காராமணி சிறுகீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய், நம்ம துருவின தேங்காய் போட்டாலும் போடலாம், இல்லை போடா கட்டி நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு பொரியல். நம்ம மூடி வச்சுட்டு இப்போ வாழைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு நான் ஒரு வாழைக்காய் கட் பண்ணி கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, சிரோட்டி ரவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம இந்த வாழைக்காய் போட்டு நம்ம பெரட்டிக்கலாம். ஏன்னா வாழைக்காய் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, அதுலேயே இருக்கும் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இது வாழைக்காய் மசாலாலாம். நான் வாழைக்காய்க்கு இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி வச்சுன்னு இருக்கிறேன். இந்த பக்கம் நான் ஒரு தவா வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பீஸாக நல்லா போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். வாழைக்காய் வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம் நம்ம தட்டில். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் வறுத்தாச்சு. இந்த பக்கம் சிறுகீரை காராமணி நல்லா சூடாக. இப்போ நான் காராமணி சிறுகீரை பொரியலும் வாழைக்காய் வறுவலும் செய்தது பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.